நான் பேசுறதே வெளியில போறேன். நான் ஒரு பார்த்தா எனக்காக எல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்திருக்கோம். நான் பேசுறேன் இவ்வளவு பேசிட்டே இருப்பாரு. ஆனா சில முக்கியமான விஷயத்தையும் ஸ்வீட்டா முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் வந்திருக்கும் அனைத்து கலை உறவுகளுக்கும், என் கலை சொந்தங்களுக்கும், உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும், விஜய் அவர் தொடர்பான நம்பிக்கைக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி கொள்ள போலாம். கொஞ்சம் உட்காருங்க. ஹலோ, நீங்க பேசுனீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கேட்காது. நான் என்ன பேசுறேன்னு கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி நிறைய வேலைகள் இருக்கும், அதே மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்கு. இப்போ நான் அரசு வந்துடுறேன், அதுக்கப்புறம் எங்கிட்டு வரேன். இப்போ குழந்தைங்க, இந்த 2 குழந்தைங்க ரொம்ப மனசார போறாங்க. ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஆயிட்டாரு. அவர் எங்க ஏரியாவை தாண்டிதான் இருக்கிறாரு. உண்மையானே இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு திறமை இருக்கணும்ன்றதும், நம்ம திருவண்ணாமலையில இருக்கிற கலைஞர்களுக்கு இவ்வளவு திறமை இருக்குன்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா எத்தனையோ பேருக்கு நாங்க வளர்ந்து விட்டுருக்கோம். ஜாம்பவான்ல இருக்காங்க, நர்ராசா இருக்காரு, பாரதியார் இருக்காரு, சுரேஷ் பாபு இருக்காரு, ராஜேஷ் இருக்காரு, மணிநகர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் எங்க கனவுல இதனால இந்த குழந்தைங்க எப்படி தெரியாம போனாங்க, இல்ல நானும் மறந்துட்டோமா, இல்ல அவங்களுடைய நேரமா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு எங்களை கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே பொருளாதார நேரம் தான். அதே மாதிரி பாரதின்னு நினைக்கிறேன், அவங்க ரொம்ப பேர் பாக்கியமா தாரிணி. உண்மையாவே உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல வரிகள் எல்லாமே நல்லா அமைப்பா இருக்கும். ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதாவது மோட்டிவேஷனா ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு அந்த பாட்டு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. அதுக்கப்புறம் பண்ணாங்க ஒரு பாப்பா, அவங்களும் நல்லா பண்ணாங்க. அந்த பாப்பா இருந்தாங்களா கிளம்பிட்டாங்களா? ஓகே, அவங்க வேலை முடிச்சாங்க, கிளம்பிட்டாங்க போறது. இப்போ அதான் இந்த மாதிரி எல்லாருமே இது பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாலுமே உங்க எல்லாருக்குமே வாய்ப்பு தர நாங்க ரெடியா இருக்கோம். இப்ப சுரேஷ் பாபு சொன்ன மாதிரி, நல்லாசார் சொன்ன மாதிரி, பாரதியார் சொன்ன மாதிரி, மணிவாகி சொன்ன மாதிரி, இவர் இயக்குனர் சேரா ராஜேஷ் இருக்காரு, எல்லாருமே படம் பண்றாங்க. நீங்களும் எங்களுடைய படத்துல உங்களுடைய பங்களிப்பு எதா இருந்தாலும் பாட்டு பாடுறதுனால இதே திருவண்ணாமலையில ஸ்கூல்ல இருக்கு. பாட்டு பாடுனா மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு, மியூசிக் ஸ்டுடியோ இருக்கு. அதாவது சென்னையில எப்படி ப்ரொஃபஷனலா இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் மியூசிக் டைரக்டர் ப்ரொஃபஷனலா இருக்காங்க, மியூசிக் ஸ்டுடியோவும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நான் உங்களை அனுப்பி கொடுத்துருக்கேன். சந்தோஷ் சொல்லிட்டு இசையமைப்பாளர் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட உங்களெல்லாம் அனுப்பி பார்க்குறேன். அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் கூட நடிக்கணும்னா நான் எங்க படத்துல ஒரு நல்ல கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்றாங்க. ஸோ இவங்க பண்ண சின்ன கொடைகள் இருக்கு, அது என்னன்றது நான் சொல்றேன். அந்த படத்தினால உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப இனிமே குழந்தைங்க பண்றது நம்ம வரிசைதான் ஒரு குட்டியா எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அந்த வயசா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிருப்போம், எது பண்ணிருப்போம், இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம், இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்ற அந்த வீடாவே அந்த வயசுல நம்ம என்ன பண்ணிருப்போம் நினைவு வரும். வயசுல அந்த குழந்தை பாடும்போது ரொம்ப சூப்பரா பாடினா கண்டிப்பா அவங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லணும்னா பாடல்கள் மட்டும்தான். நாங்க இங்கே இருக்கிற உறவுகளை இப்போ ஆகட்டும், மக்களை ஆகட்டும், எங்கேயோ இருக்கிறவங்களை கூட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அழகான நகரையை அமைச்சு அவங்க முன்னாடி சிறப்பாடிக்கிறவர்கள் ஒரு 10 பேர் வர வச்சு அவங்க முன்னாடி உங்களுடைய பசங்களை ஆட வச்சு பாட வச்சு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு கேட்கும் போது இந்த சந்தோஷத்துக்கு கூட பாடல்கள். இப்போ சுரேஷ் பாபு சொன்ன மாதிரி நானும் டீ கவுட்ல இருந்தான், டீ காஃபி கூட குடிப்பாங்க, மீன் டீ தான் எடுத்துக்குவேன். ஸோ என்னன்னா நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். எங்கள் டீமே அதுதான் நல்லா வைத்து சாப்பிட தெரியும். மேக்சிமம் ஆர்கானிக்காக எடுத்துக்குவோம். அந்த மாதிரி இப்போ போதைப் பொருள் ஏன் நான் இப்போ சொல்ல வரேன்னா, இந்த போதைப் பொருட்கள்லாம் அடிக்டாக கூடாதுன்றது எல்லாம் சொன்னாங்க.
நீங்களாம் வந்து படம் பண்ண மாட்டீங்க, லைஃப்ல ஜெயிக்க மாட்டீங்க, நீங்க வந்து பெரிய குடிகாரனாகவும் பெரிய போதைப் பொருள் அடிக்கிறாமோ சொல்லி இதே போய் நீங்க சொன்னாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க சொல்லி அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா பட் இதே இன்னைக்கு டீட் அவுட் வேற இன்னைக்கு இந்த பிரிவுல சாதிச்சுட்டு இருக்கோம். நடராஜர் பண்ண ஃபர்ஸ்ட் படம் பார்க்கல வில்லனா நடிச்சிருக்கேன். இப்ப பண்ண தெரிசி படத்துல போலீஸா நடிச்சிருக்கேன். அவர் கூட பர்சனலா இருக்கேன். இப்ப சுரேஷ் பாபு பண்ண பேச்சுலர் பார்ட்டியில ஹீரோக்கு ஃப்ரெண்டா படம் கூட வருவேன். அது இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள்ல நடிச்சுட்டு தான் நீங்க இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீடி அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முறைகள் வார்த்தை நான் சொன்ன மாதிரி அது இருக்கு. பட் தவறு செய்யாதவங்க தவறை செய்யாதவங்க எதுவுமே கிடையாது. சங்கர் படம் எடுத்தீங்கனாலும் சிறு தவறுகள் இருக்கதான் செய்யும். லோகேஷ் கனகராஜ் படம் எடுத்தாலும் தவறுகள் இருக்கதான் செய்யும். தவறுகள் இல்லாத சினிமாவே கிடையாது. அப்படி ஒரு சினிமாவை உருவாக்கவும் முடியாது. 24 கிராஃப்ட் இருக்குன்னா அந்த 24 கிராஃப்ட்ல ஏதோ ஒரு சின்ன தவறுகள் நடக்கதான் செய்யும். அதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த முறைகளை வந்து அடுத்தது வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்றது சொல்றேன். இப்போ கேமரா நான் சொல்றேன் 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆடுது. நான் என்ன பார்க்கறேன்னா ப்ரொஜெக்ட் யாருன்னா தள்ளுறாங்களா, ப்ரொஜெக்ட் ஆடுறாங்களா, ப்ரொஜெக்டை பார்த்துட்டாங்க. ஸோ அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன கோளாறு தான். அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனா இதையே நான் இந்த இடத்துல சொல்றேன்னா நான் பர்சனலா சொல்லணும்னு வச்சுக்கலாம், அது உங்களோட போயிடும். இது 4 பேருக்கு தெரியும் போது இங்க 4 பேர் இருக்கும்போது இந்த தவறுகள் நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாருமே போய் சேரும். அதனாலதான் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுறேன். ஏன்னா பாரதிய சொன்னதுனால இந்த விஷயத்தையும் சொல்றேன். அவர்கள் இருக்கும் ஆனா நல்லா நடிச்சிருக்காரு. அந்த தம்பி எங்க இருக்கிறாரு தெரியல. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண டீம் எல்லாருமே நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லியிருக்கேன். நான் பேசி முடிச்சுட்டு டீமையே வர வைக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் பேசி முடிச்சுட்டு உட்காரு முடியல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரைத்துறையில கஷ்டப்பட்டு பகையேறி வந்தவங்க தான். அதனால தான் இன்னைக்கு படம் பண்ணி ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு 2வது படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது அவருக்கு எதிர்ப்பு நிறைய இருந்தது. நிறைய வந்து ஏங்க நீங்க சினிமாலாம் போயிட்டு இது மாதிரி பண்றீங்க, நீங்க நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் சினிமாக்குள்ள வரணும்னு சாரே கேட்டிருக்காங்க. எங்களையுமே கேட்டாங்க, ஏன் நீங்க சினிமா பண்றீங்க, பிசினஸ் போக வேண்டியதாங்க, சினிமா வந்து போய் ஜெயிச்சுலாம் எல்லாரும் வந்து ஜெயிச்சு லைஃப் இது பண்ண முடியாது சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, நம்பிக்கை. எங்க வேற நம்பிக்கை கலைக்காய் வந்து எங்களை உருவப்பட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே எங்களை ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி சொல்றேன், எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் ஆனாவட்டும் சிலப்பாகட்டும் நரேஸ்வரனாகட்டும் இருக்கிற அத்தனை பேரும் பின்னாடி விசாரிப்போம். அடுத்தது உங்க படத்துல நான் இருப்பேன் அப்படின்றது இல்லையா இதெல்லாம் ஒரே பண்ணாம. இன்னைக்கு ஃபேமிலியில ரொம்ப வந்து எதிர்ப்பு நிறைய சினிமா எங்க ஃபேமிலியில எனக்கு நடந்தது. அவங்க தங்கச்சின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுத்து ரொம்ப அரவணைப்புன்றீங்க. நான் கேட்டேன் அப்படியே சார் நான் பாலகுருடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில இன்னைக்கு சினிமா எடுத்து ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்ற இந்த ஜெனரேஷன்ல நீ சினிமால ஜெயிப்பன்ற அவங்க நம்பிக்கை வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கைக்கே வந்து கண்டிப்பா வந்து உங்களோட நாங்க ரொம்ப பயணம் செஞ்சுட்டே இருக்கோம். நீங்க வந்து தொடர்ந்து எங்க கூட இருக்க பாருங்க. கண்டிப்பா வந்து இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் அடுத்தடுத்து பண்ண போறாங்க. ராஜேஷ் படம் பண்ண போறாரு. அடுத்தது உங்க பின்னாடியே இருக்கிறார் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு அவரும் படம் பண்ண போறாரு பெரிய லெவல்ல. எல்லாமே அங்கிருந்து ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்களும் வந்து ஒர்க் பண்ணுங்க, உங்க கூட இருக்கிற டெக்னீஷியனும் வந்து ஒர்க் பண்ணுங்க. 24 கிராஃப்ட் இல்லாம ஒரு திரைப்படம் உருவாங்க. அந்த 24 கிராஃப்டை பக்காவை வச்சு கையாள தெரிஞ்சப்ப கேப்டன்ஷிப் சொல்லுவாங்க. ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா படம் கொடுத்துருவாரு. ஆனா கேப்டன் ஆஃப் தி ஷிப் நம்ம தான். அந்த படகு வாங்கி கொடுத்துருவாரு ப்ரொடியூசர். அந்த கேப்டனா இருக்கு நம்ம தான் ஓட்டி எடுத்து போய் நிறைய சேர்க்கணும். கண்டிப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை நம்பி வர நானும் ரெடியா இருக்கேன். புரிஞ்சுங்களா? எனக்கு ஓகேவா? உங்களுக்கு உறுதியா இருந்தாலும் வந்தாலும்
24 கிராமத்துலயும் சுரேஷ் பாபு ஆகட்டும், நவராசர் ஆகட்டும், பாரதிய ஜனதா எந்த ஒதுக்கினாலும் நீங்க கேளுங்க. இப்ப கலைத்துறை சார்ந்து எந்த ஒதுக்கினாலும் பாரதிய எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். நாங்க நாடகமா நடத்தி வேலைக்காரங்க எங்களுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நல்லா சார் உங்களுக்கு இந்த திறமை எங்கெல்லாம் படம் பண்ணும்போது சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். பெருசா நம்ம எப்படி ஒரு மில்லியன் ட்ராக்ல நம்ம எப்படி பத்தி எனக்கே இல்லை. மோட்டிவேஷன் தான் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையை வந்து நீங்க படிச்சு பாக்குற மாதிரி படத்துல நல்லா கொடுக்கணும். நீங்க போராடுறதுதான் மனிதர்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து இன்னைக்கு நன்னாடி வந்து நினைக்கிறேன். நன்னாடி வந்துச்சுன்னா அது சொல்றேன். அது வந்து ஒரு சித்தர் வச்சுருக்கு. சினிமாக்காரங்கன்னா பேர் வச்சீங்கன்னா இந்த சினிமாவில பேர் வச்சா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டுவாங்க. அறவேதனை பிரதி என்னைக்குமே அழியாது அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் எனக்கு வச்சுருக்கு. அவர் வச்சுக்கிட்டு தான் எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் ரஜினிகாந்த் சார் இப்போ நட்டில் ஆகட்டும் எல்லாமே இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கும். எனக்கு ரியல் பேர் வந்து வினோத்குமார் தான். அதற்கு அடப்படை வச்சவங்க யாரும் சினிமாவில் தோற்று போக மாட்டாங்க. சித்தர் வச்சாரு, எனக்கு வைக்க சொன்னாரு, அண்ணாமலை வைக்க சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு வந்து சொன்னாரு, நான் அந்த பேரை வச்சா இன்னைக்கு தேய்ச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து தலைவர்களாக வந்து எங்களோட கண்டிப்பாக செயல்படுங்க. எங்களுடைய பேச்சுலர் பார்ட்டி படமும் அறிவுகள் ரிலீஸ் ஆகிடும். ஜெடுசி படமும் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக பாருங்க. சோசியல் மீடியாவில் பாருங்க. நான் வந்து கண்ணாடி வினோத்துன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். நக்கல் வித் நன்னாரின்னு சொல்லிட்டு என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அண்ணாமலையோட அருள் கிடைக்கும் சொல்லி கேட்டு விரும்புகிறேன். கிடைச்சிருக்கேன். பதிவு நன்றாக வினோத் அவர்கள் நன்றி.